Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. வாசித்த வசனத்தை இன்னொரு தடவை முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்க போகிறோம். 20ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம். போதும். நோவா ஒரு பலிபீடம் கட்டினார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நோவா என்னத்தை கட்டினார்? பேழையை கட்டினார். எத்தனை வருஷமாக கட்டினார்? 100 வருஷம். ஓகே, 100 வருஷமாக எல்லாருக்கும் அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். 100 வருஷமாக கட்டினார். ஆண்டவர் சொன்னபடி பேழையை கட்டினார். இந்த சின்ன பிள்ளைக்கும் சண்டை ஸ்கூலுக்கு போட பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் இந்த கதை. என்னத்துக்காக பேழையை கட்ட சொன்னார் ஆண்டவர்? வெள்ளம் வரும், பெரிய ஒரு மழை வரும். அந்த மழையிலே இந்த பூமியை ஆண்டவர் அழிக்க போகிறார். ஏனென்றால் பூமியில உள்ள இருக்கிற எல்லாரும் அக்கிரமம் நிரம்பி விட்டது. பூமியில அக்கிரமம் கூட கூட ஆண்டவர் அதை அழித்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே நோவாவின் காலத்திலே ஒரு தடவை அவர் அழிக்க சித்தம் கொண்டார். அவரை சித்தம் கொண்டுதான் கர்த்தர் என்ன சொன்னார்? நோவாட்ட சொன்னார், பேழையை கட்டு. அந்த பேழைக்குள்ள என்னத்தை கொண்டு போய் சொன்னார்? நீயும் உன் குடும்பமும் மிருகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போக சொன்னார். அதன்படி நோவா கட்டினான். கட்டி மூடிய இது நாங்கள் வாசித்த வசனம் இடையில வந்த வசனம். என்ன நடக்கிறது என்று சொன்னால், எல்லாம் கட்டி முடிந்தது. நோவா சொன்னான், ஒருவருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இதற்கு முதல் மழை பெய்ததில்லை. மழை பெய்யாதபடியால் ஒருவருக்கும் மழை என்றால் என்னென்று தெரியாது, வெள்ளம் என்றால் என்னென்று தெரியாது. இப்படி ஒரு வெள்ளம் வரக்கூடிய மழை பெய்யவில்லை. கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்தார், மழை பெய்தது. நிலத்தின் ஊற்றுக்களை திறந்தார், வெள்ளம் பெருக்கெடுத்தது. அவன் கட்டினபடி கர்த்தர் சொன்னார், நோவா போய் ஏறுள்ளுக்குள்ள நான் சொன்னபடி அந்த மிருகங்களை ஜோடி ஜோடியாக ஏற்று. எல்லா மிருகங்களும் ஏறியாச்சு, ஃபுல்லி பேக்ட். அந்த இது கர்த்தர் ஒரு நாள் வந்தபோது என்ன செய்தார்? அதன் கதவை அடைத்தார். அந்த பேழைக்கு ஒரே ஒரு எண்ணல் இருந்தது. கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். கர்த்தர் கதவை அடைத்தால் அதற்கு பிறகு யாராலும் திறக்க முடியாது. கர்த்தர் அந்த கதவை அடைத்தார். அடைத்த பின்பு பேழைக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? நிறைய கிரௌட், நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. என்னெல்லாம் இருக்கிறாங்க? மனுஷர்ல இருக்கிறது ஆக நோவாவுடைய குடும்பம். நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள், காம், சேம், யாப்பேத். 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளுடைய மனைவிமார், நோவாவுடைய மருமக்கள் 8 பேர் தப்பினார்கள். அதை விட மிருகங்களை ஏற்றுக்கொண்டார். இதை எல்லாரையும் உள்ளுக்குள்ள போட்டோன்னா வெள்ளம் ஏறி 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 40 நாள் வரையும் வெள்ளம் போய்கொண்டே இருக்கிறது. நோவாவின் பேழைன்னா என்ன? எதை போல இருக்கிறது? சபையை போல இருக்கிறது. ஒரு சபையை போல இருக்கிறது. இப்ப நோவாவுடைய பேழை கட்டப்பட்டது. ஒரு லீக்கும் இல்லை, எல்லாம் ஒழுங்காக நடந்தது. எல்லாரும் மாறிட்டாங்க. எல்லா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், எல்லா மிருகங்களையும் ஏற்றியாச்சு. இப்ப காரியம் என்னன்னு சொன்னால், இந்த போட்டுக்கு ட்ரைனேஜ் இருந்துச்சுதா அல்லது டாய்லெட்ஸ் இருந்துச்சுதா? மாடு என்ன செய்திருக்கும்? சாணகம் போட்டிருக்கும். ஓமா இல்லையா? மாடு என்ன செய்திருக்கும்? குழுக்க போட்டிருக்கும். ஏறின நாய் என்ன செய்திருக்கும்? அது சண்டை வேலையை பார்த்திருக்கும். கழுதை என்ன செய்திருக்கும்? அது சண்டை காரியம். எல்லாம் தங்களுடைய கழிவுகளை போட போட 1 நாள் 2 நாள் 3 நாள் ஓகே சமாளிச்சிருக்கலாம். வேலைக்குள்ளே இவ்வளவு பேரையும் அடக்கி நோவா போய் கொண்டிருக்கிறார். ஓமா இல்லையா? நாங்கள் யோசித்து பார்க்கிறதில்லை. இந்த இப்படியான சத்தியங்களை யோசித்து பார்க்கிறதில்லை. அந்த 40 நாள் மூக்கம் பொத்தி பிடிச்சோன்னா இருந்திருக்கணும் நோவா. நாங்களா இருந்தால் அப்படித்தான் இருந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, அப்படித்தான் இருந்திருக்கு. வேலைக்குள்ள யானை நின்றது, புலி நின்றது, கரடி நின்றது, எல்லா மிருகங்களும் நின்றது. அத்தனையுடைய கழிவுகளும் இருந்தது. அப்படியான ஒரு சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிறது. இப்போ யாரும் சொன்னீங்க, பேழைன்னா என்ன? சபை. சபையில் என்ன இருக்கும்? இதுதான் இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். ஒரு சபை என்று பார்க்குற நேரம் அத்தனை கழிவுகள் இருக்கும். சபையிலே நாங்கள் ஒரு நாளும் பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம் சபை கிடையாது. அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாரும் பரிசுத்தமானாக்கள், எல்லாரும் பரிசுத்தமானாக்கள் கூடுகிற இடத்தை தான் சபை என்று நாங்கள் சொல்லுகிறதில்லை. நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்ட இடம்தான் சபை. அப்போ சபையில் எப்படி இருப்பாங்க? ஆளுக்கு ஒரு மாதிரியா இருப்பாங்க. மாடு கத்துற மாதிரி பேண்டு ஆடு கத்தாது. அதை என்ன செய்யுமே?
தான் கத்து, ஒவ்வொரு பக்கம் கத்து. ஒரு குடும்பத்தை எடுத்து பாருங்க. ஒரு குடும்பத்தில் சரியான ஒரு குடும்பம், கணவன் மனைவி 2-3 பிள்ளைகள குடும்பத்தில் ஒரு கிழமைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒரு கிழமைக்கு இருக்க முடியுதா? ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஒரு குடும்பம் கணக்க தேவையில்லை, சொந்த ரத்தம், சொந்த குடும்பம், ஒத்து போக முடியல. கஷ்டம் ஒத்து போகவே இல்லை, சரியான கஷ்டம். ஆனால் 15-20 குடும்பத்தை சேர்த்து ஒரு சபையை கொண்டு போறா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. எத்தனை குடும்பங்கள், எத்தனை பிரச்சனை. ஏன்னா இது எல்லாரும் மனித குடும்பங்கள். நோவாட வேலைக்குள்ள மனித குடும்பம் கிடையாது. மிருகம் இருந்தது, பறவை இருந்தது, காட்டு மிருகம் இருந்தது, நாட்டு மிருகம் இருந்தது, மனுஷன் இருந்தார். கிட்ட போக இயலாது. மாட்டு கிட்ட இருந்தவன் மாட்டு மனம் மணந்திருக்கு, மாட்டு கிட்ட இருந்தவன் ஆட்டு மொச்ச மனம் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, அப்படிதான் இருந்திருக்கு பிள்ளை. உண்மையான சிச்சுவேஷன் நான் சொல்றேன், இப்படிதான் இருந்திருக்கு. இதான் இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நோவா போய்கொண்டிருக்கிறார். ஆனபடியினாலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா அவன் என்ன செய்யறானாம், அவன் பலிபீடத்தை கட்டினான், ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். இப்ப நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், இந்த பேழை வந்து சரியாக முடிஞ்சாப்புறம் ஆண்டவர் கதவை திறந்து விட்டார். கதவை திறந்து விட்டு சொன்னார், இறங்கு நோவா, இறங்கு, குடும்பம் இறங்கு. வாசிங்க அந்த வசனத்தை. 15-16 முடிவாங்க, 15 வாங்க. பேழையை விட்டு புறப்படுங்கள், இறங்குங்க. டைம் வந்துட்டு முடிஞ்சது, இனி இறங்குங்க. நெருக்கம், கஷ்டம், துன்பம், மனம் எல்லாத்துக்குள்ளே இருந்து கஷ்டப்பட ஒரு நாள் கர்த்தர் கதவை திறந்து சொல்றாரு, இறங்கு. இப்ப நீ இறங்கு, இந்த மனைவி பிள்ளைகளை கூட்டு கொண்டு இறங்கு. ஏனென்றால் நிலத்திலே எண்ணெய் இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி வடிந்து விட்டது. இப்ப இறங்கு. வாசிப்போம் தொடர்ந்து. உன்னோடு வெளியே வரவிடு. இந்த வெள்ளம் ஏறி 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 அந்த பேழையானது உயர்ந்து போய் கர்த்தருக்கு தெரியும் எந்த இடத்திலே நிறுத்த வேண்டும் என்று. ஒரு இடத்திலே நிறுத்தின பின்பு இந்த வெள்ளம் வத்தி கொண்டு வந்தது. அப்போது கர்த்தர் கதவை திறந்து சரியான நாளிலே சொன்னார், இறங்கு கீழே. இறங்கினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதும் வெள்ளத்தால் மூடினாலும், உலகத்துக்கு என்ன கேடு வந்தாலும், எந்த அழிவு வந்தாலும், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக முன்கூட்டியே ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழையை உலகத்தில் இருந்தவர் காப்பாற்றி தூக்கி வைக்கிறார். அதுதான் இந்த நோவாவினுடைய பிள்ளை. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிச்சயம் அவருடைய கருத்தினாலே பாதுகாக்கப்படுவோம். எந்த அழிவுகள் இந்த பூமியிலே வந்தாலும், எத்தனை அணுகுண்டுகளை போட்டாலும், கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை ஒரு சேதமின்றி காக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் தான் அந்த கதவை பூட்டினவர். எந்த வெள்ளமும் எந்த ஒரு அழிவும் தங்களுடைய சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே வராதபடி கர்த்தர் கதவை அடைத்தார். ஆனால் உலகம் சேஃபாய் வந்தபோது, எல்லாம் உலகம் முழுவதும் எந்த பயமின்றி வந்தபோது கர்த்தரே திறந்து சொன்னார், இறங்கி இப்போது வெளியே நீ கடந்து போ. கதவை திறந்து விடுகிறார். நோவா இறங்குகிறான். நோவாவும் குடும்பத்தாரும் இறங்கு. 15ஆம் வசனம் வாசிங்க. இறங்கு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. உன்னோடு கூட வெளியே வா. உன்னோடு கூட இவ்வளவு காலம் இருந்தது நானும் நீங்களும் இருந்தால் என்ன செய்திருப்போம்? சிந்தித்து பாருங்கள். ஐயோ, இந்த மாட்டை மட்டும் முறைக்கிறாங்க, இதுக்குள்ளே நிற்கட்டும், இதுல மனம் தாங்கவே முடியல இருக்கும் வரை. இந்த புலியை மட்டும் முறைக்கிறாங்க, எனக்கு கிட்ட போகல பயம். இந்த நேரம் உருவிக்கொண்டிருந்தது. இந்த சிங்கத்துக்கு கிட்ட போக முடியாது, புறாண்டும் எந்த நேரமும். நாங்கள் அப்படி நினைத்து இதை மட்டும் முறைக்கிறாங்க, இதை பகலையிலே வச்சு கொண்டுடுங்க ஆண்டவரே, நான் மட்டும் தப்பித்து போயிடுவேன். எங்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னார், எல்லாத்தையும் அந்த பேழைக்குள்ளே
நாங்கள் வாழ்கிற காலத்திலே அந்த பேழைக்குள்ளே கர்த்தர் ஏற்றின அந்த பேழைக்குள்ளே என்ன அந்த பேழைக்குள்ளே இந்த அத்தனை நாட்களும் கர்த்தர் நோவாவை நினைத்து அங்கே இருக்கிற சுற்றுல இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றவில்லை. நல்லா கவனித்து பாருங்க. சாணகம் சாணகமாக தான் வந்தது, சாணகம் சாணகமாக தான் மணந்தது. புழுக்க புழுக்கையாகத்தான் வந்தது, புழுக்க புழுக்கையாகத்தான் மணந்தது. அங்கே இருந்த அசுத்தங்கள் அப்படியே தான் இருந்தது. கர்த்தர் யாரை மாற்றினார் தெரியுமா? நோவாவை மாற்றினார். அதை சகித்து போக சபை ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் நாங்கள் இருக்கும்போதை சகித்து போகணும். நீ ஒரு குடும்பத்திலே இருக்கிறான், அந்த குடும்பத்தில் தகப்பன தாய பிள்ளைகளை மாமன மாமிய மருமக்களை சகித்து போக வேண்டும். நாங்கள் திருந்த பார்க்கணுமே. நாங்கள் எப்பவும் ட்ரை பண்றது மற்றவனை திருப்ப பார்க்கிறோம். அது தவறு. வேதத்தின்படி அதல்ல முறை. நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். இப்போதும் எங்களை திருத்துற ஒரு வழியை தேட வேண்டும். இது மிக மிக முக்கியம். கர்த்தர் அந்த பேழைக்குள்ளே வைத்து அந்தளவு வெள்ள நாட்களிலே அவர் வாய்ப்பை கொடுத்தார். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருவார். அவர் தருவார் வாய்ப்புகளை. நாங்கள் மனம் திரும்ப வேணுமா என்றால் திரும்பலாம். அதுக்கு போதிய அளவு நேரம் இருக்கிறது. பாவத்தை அறிக்கையிட வேண்டும் என்றால் பேழைக்குள்ளே இருந்து அறிக்கையிடு. உன்னுடைய பாவத்தை பேழையாய சபைக்கு வந்து அறிக்கையிடு. கர்த்தருக்கு உனக்கும் உள்ள அந்த தொடர்பை நீ வைத்துக்கொண்டு, ஆண்டவரே என்னென்ன பாவத்தை நான் செய்தேன் ஆண்டவரே, வாய்களை திறந்து சொல்லு ஆண்டவருக்கு. தாவீது சொல்லுகிறான் 51ஆம் சங்கீதத்தில் என்ன சொன்னான்? ஆண்டவரே எனக்கு என்ன இதயத்தை தாரும், சுத்த இதயத்தை தாரும். இன்றைக்கு நாங்கள் கேட்கிறது இல்லை. நானும் நீங்கள் சுத்த இதயம் படைத்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது கேட்கிறான், மனம் திரும்பினம் என்று சுத்த இதயத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். வாய்ப்புகளும் வசதிகளையும் கர்த்தர் பேழைக்குள்ளே தருகிறார், சபைக்குள்ளே தருகிறார். வார்த்தைகள் வந்து பேசுகிறது. வேர்ஷிப் வரைக்குள்ள, பாட்டு வரைக்குள்ள அந்த பாட்டு பேசுகிறது. ஒரு இசை பேசுகிறது, ஒரு சாட்சி பேசுகிறது. எத்தனையோ சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ மனம் திரு. நாங்கள் திருந்த வேணும். எங்களை சுற்றி இருக்கிற ஆட்டையும் மாட்டையும் திருத்தவே முடியாது. அது அப்படித்தான் இருக்கு. நீங்க திருந்தி பாருங்க, அதுகளும் திருந்திருப்பதினால். இன்றைக்கு நாங்கள் திருந்துறதில்லை. அதை போய் நின்று கொண்டு பேண்டு கத்தாதே மேண்டு கத்துட்டா அது ஒரு காலம் கத்தாது. உலகத்தை திருத்தம் வலிக்கிறது. எங்களை திருத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, பேழையை சுற்றிலும் எத்தனையோ கெடுதல் வந்தாலும் கர்த்தர் அந்த பேழையை காத்திருக்கிறார். ஆனால் பேழைக்குள்ள கூட எங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இருந்ததா? இல்லை, இருக்காது. அது இருக்காது. உலகம் முழுவதும் உபத்திரவத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் நீங்க நியூஸை திருப்பி பாருங்க. எல்லா நியூஸும் என்னத்தை சொல்லுது? அங்க போட்டுட்டான் படி, இங்க அணுக்குண்டு போட்டுட்டான், அங்க போட்டுட்டான், இங்க ஆக்சிடென்ட், அங்க செத்துட்டாங்க. இதைத்தான் இப்ப நியூஸா சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பேழைக்குள்ளே சந்தோஷம் சமாதானமாக இருப்பார்கள். இதைத்தான் சொல்லுகிறது. நாங்கள் தேவனால் போஷிக்கப்பட்டு கொண்டிருப்போம். பேழைக்குள்ளே இருந்து எல்லா மிருகங்களுக்கும் கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து போஷித்தார். பேழைக்குள்ளே இருக்கிறவர் தேவனால் போஷிக்கப்படுவான். என்னென்று சாப்பாடு சேர்த்து வச்சாங்களோ சொல்லல வேதத்தில். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் கர்த்தர் அதை நிறைவே கொடுத்தாரோ தெரியாது. ஆனால் ஒருவரும் பசியாய் இருந்ததில்லை. எல்லாரும் போஷிக்கப்பட்டார். நாங்கள் அந்த பேழைக்குள்ளே இருக்கிற நாட்களுக்குள்ளே கர்த்தர் மூடின கதவை விட்டு அதை விட்டு நாங்கள் வெளியே இறங்கிடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு அளவு டைம் வந்தோடனே ஒரு 5 ஒரு அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே ரைட் இனி நாங்கள் இறங்குவோம். வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் அந்த கதவை திறந்து காலை வச்சிங்க என்றால் வெளியில் வெள்ளம் இருக்கும், அமிழ்ந்து போவோம். ஆனபடியால் கர்த்தர் அந்த நேரத்தை எங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியால் தான் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக நாங்கள் எப்பவும் எங்களை சுத்தம் செய்கிறவர்களாய் மாறணும். சபைக்கு வருகிறது என்னை சுத்தம் செய்ய, என்னுடைய இருதயத்தை சுத்தம் செய்ய, என்னுடைய சிந்தனையை நான் மாற்ற. அதுக்குத்தான் நாங்கள் சபைக்கு வர வேண்டும். நாங்கள் எப்போதும் கூடி வருகிற போது இருக்கிறது எப்போதும் பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சரியாய்
இருக்க வேண்டும். ஒரு பொறுமை உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய பொறாமைகளை விட்டுவிட வேண்டும். எங்களுக்குள்ளே ஒரு அமைதல் இருக்க வேண்டும். ஒரு அமைதலும் சாந்தவுமான ஆவியை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் வர்ற அழிவுக்கு தப்ப வேணுமா இருந்தால் இந்த பேழை ஒன்றுதான் தப்பம், வேறு ஒன்றும் தப்பாது. நோவாவின் பேழை மாத்திரம்தான் ஜலப்பிரளயத்திலே தப்பினது. இந்த நோவாவின் பேழையும் அதுக்குள்ளே இருந்தவர்களும் நானும் நீங்களும் அந்த நோவாவின் குடும்பத்தினர் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். நாங்கள் உடனே போய் ஏறிக்கொள்ள வேண்டும். அதுக்குள்ள ஏற முதல் அதுக்கு ஏசி இருக்கா, அதுக்கு டாய்லெட் இருக்கா, அல்லது அதுக்கு 3 நேர சாப்பாடு இருக்கா, இதெல்லாம் விசாரிக்காதீங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். நீ அண்டைக்கு அந்த பேழைக்குள்ளே சிறச்சுக்குள்ள கால் வைக்கிறியோ, கர்த்தர் அண்டைக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார், தருவார். நீங்கள் வந்த ஒருவர் நீங்கள் சொல்ல முடியாது எங்களுக்கு வரும்போது இருந்ததை விட இன்னும் மோசமாக இருக்கும். யாராவது சொல்லுவோம் நாங்கள் வரைக்கும் இப்படி இருக்க நல்லா இருந்தோம், இப்போ இன்னும் குறைஞ்சு போகிறோம். இல்லை, நீங்கள் கர்த்தருக்குள்ள இருந்தால் சான்ஸே இல்லை, குறையவே முடியாது. ஆனபடியால்தான், ஏனென்றால் கர்த்தருக்குள் நாங்கள் இருக்கிறது, கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம்தான் நாங்கள் ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதுதான். ஆண்டவன் மேல் நம்பு, கர்த்தர் செய்வார் கட்டாயம். எனக்கு வேண்டிய மாதிரி பேழை இருக்காது ஒருபோதும். கர்த்தர் கொடுத்த அளவில் தான் நோவா பேழையை செய்தானே ஒழிய மனிதனுக்கு தேவையான அளவிலே, மிருகத்துக்கு தேவையான அளவிலே பேழை செய்யப்படவில்லை. கர்த்தருக்கு எங்களுடைய சைஸ் தெரியும், எங்களுடைய எண்ணம், சிந்தனை, எங்களுடைய குணாதிசய நிலத்தை கொடுத்து பிராண்டுவானா என்ன செய்வான் ஆண்டவருக்கு தெரியும். அந்த இடத்துல தான் கொண்டு வந்து வைப்பார் கர்த்தர். ஆனபடியால் நானும் நீங்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த வெள்ளம் வந்து பூமியை எந்த அளவு மூடினாலும் நீ ஒரு அங்குலமாதற்கு மேலால் தான் நிற்பாய். கர்த்தர் உயர்த்தி கொண்டு போவார். ஆனபடியால் பேழைக்குள்ளே இருப்பக்க விரும்பினால், அழிவில் நின்று நாங்கள் தப்ப விரும்பினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்ற ஆளுடைய காரியங்களை, குறைகளை, குற்றங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. என்னை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய இருதயத்தை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய சிந்தனையை நான் பார்க்க வேண்டும். என்னை நான் என்ன செய்ய வேண்டும்? சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுங்க. அந்த பேழைக்குள்ளே இருக்கிற வேளையில், அந்த பேழைக்குள்ள நாற்றத்தோடு இருந்தாலும், அந்த பேழைக்குள்ள மற்ற மிருகங்களோடு இருந்தாலும் நீ வெள்ளத்திலே தாண்டு போறவனாய் இருக்கவில்லை. கர்த்தர் அதுக்குள்ளே உன்னை காப்பாற்றினார். வெளியில முன்னால் இறங்கி ஒரு ஸ்டெப் வெளியில வைப்பீர்களா இருந்தால் நீங்கள் தாண்டு போவீர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடியால் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டு வந்த வைத்த இடத்திலே ஏதாவது நெருக்கம் இருக்கலாம், ஏதாவது கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம், ஏதாவது எங்களுக்கு வசதி குறைவுகள் இருக்கலாம். அவைகளை பார்க்காதபடி எங்களை தேவனோடு கூட நாங்கள் இணைத்து இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் உன்னுடைய ஜீவன் காக்கப்படும், அப்போதுதான் உன்னுடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும். இல்லாவிட்டால் உன்னுடைய ஆத்துமா நிச்சயமாய் பாதுகாக்கப்படாது, அழிவுக்கு போய்விடும். பேழைக்குள்ள நாங்கள் விரும்பினபடி ஒருபோதும் இருக்க முடியாது. எங்களுடைய வசதி, எனக்கு விரும்பின காரியங்கள் சபைக்குள்ளே இருக்காது நிச்சயம். ஏனென்றால் அநேகர் வர்ற இடத்திலே எல்லாருக்கும் விரும்பினபடி கூட வசதி கர்த்தர் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பேழைக்குள்ள எங்களுக்கு விரும்பினபடி இருக்க முடியாது. அங்க நோ ஆப்ஷன், நோ சாய்ஸ். கூட விருப்பத்துக்கு இடமில்லை. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய அளவிலே சொல்லி 100 வருஷமாய் கட்டின ஒரு பேழை இது. இன்றைக்கு நேற்று திடீரென்று இருந்த ஒரு பேழைக்கு ஓடி போய் நாங்கள் ஒழித்திருக்கவில்லை. கர்த்தர் கட்டின பேழை, அவ்வளவு காலம் அவர் செய்தது. ஆனபடியால் சபை என்று சொல்லுகிறது தேவனுடைய சபை. அதுக்குள்ளே கஷ்டமான வாழ்க்கை இருக்கும், நெருக்கமான வாழ்க்கை இருக்கும், அதற்குள்ளே அநேக காரியங்கள் சூழ்ந்திருக்கும். அதற்கூடாக நாங்கள் கடந்து வருகிறது தான் தேவனுடைய வழியாயிருக்கும். ஆனால் உலகத்தின் வாழ்க்கையை நீங்கள் நினைத்தால் உலக வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும். கொஞ்ச நாளில் மூழ்கி நீங்கள் மறித்து விடுவீர்கள். இந்த வாழ்க்கை கஷ்டமாயிருக்கும். ஆனாலும் இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் எங்களை பாதுகாப்பார். அண்மையில் ஒருவர் சொன்னார், கல் உடைக்கிற நேரம் கல்லுக்கு உள்ள தேரை இருக்குமா, தவளை. கல்லுக்கு உள்ள தேரையை வைத்தவர். ஏனென்றால் அந்த தேரையை பாதுகாக்க. கல்லுக்குள்ள ஒரு கல்லை உடைக்கக்குள்ள உள்ளுக்குள்ள தேரை பாயும். நானும் கேள்விப்படையில், நான் நினைச்சேன் 2 கல்லுக்கு இடையில ஒளிஞ்சிருக்கும் என்று. கல்லுடைய கனவேரத்தில் வசனங்கள் இருக்கு. கல்லுக்குள்ளே தேரை வைத்தார்கள்.
எங்களை அப்படி ஒரு கல்லுக்குள்ள கொண்டே வச்சிருக்கிறார். எங்களை மறைத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய சபை என்றால் என்னவோ சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் இப்படி நினைச்சிடாதீங்க. அப்படி இருக்காது. அப்படி ஒரு சபை இருக்குது, தேவனுடைய சபை. இந்த சபை கிடையாது. அப்படி ஒரு சபை இருக்குது, தேவனுடைய சபை. சந்தோஷம், நல்ல சமாதானம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இனி கண்ணீரும் இருக்காது, கவலையும் இருக்காது, வேதனையும் இருக்காது. ஆனால் இங்கே இல்லை. அது நீங்கள் மறித்த பின்பு ஒரு சபை வருகிறது. மணவாட்டி சபை, பரலோக சபை, நித்திய ஜீவனுக்குரிய சபை. அங்கே சந்தோஷம், சமாதானம் இருக்கும். இங்கே வந்து இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவம் உண்டு. மூக்கு இருக்கும் வரையும் சளி இருக்கத்தான் செய்யும். குடும்பம் என்று வந்தால் பிரச்சனை வரத்தான் வரும். பிரச்சனை இல்லாட்டி அதை குடும்பம் என்று சொல்லாதீங்க, பிரச்சனை வந்தே ஆகணும். ஆனபடியினாலே இவைகள் எல்லாம் நடக்க வேண்டிய காரியங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதனுடைய ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அதற்குள்ள எத்தனையோ பிரச்சனை உழந்தாலும் எந்த நாளும் ஒரே மாதிரி சந்தோஷமாக இருக்காது. மாறி மாறி ஒரு கஷ்டம் வரும், சண்டை வரும், ஒரு பிரச்சனை வரும், சந்தோஷம் வரும், நல்ல நல்ல கொண்டாட்டங்கள் வரும். பர்த்டே கொண்டாடுவாங்க, அடுத்த நாள் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க, அடுத்த நாள் ஆளையை பார்க்க மாட்டாங்க. அப்புறம் பின்னர் பார்த்தா தோல்ல கை வாட்டு ரோட்டில் போவாங்க. கூட நாங்கள் செலவிடக்கூடாது, கூட எங்களை பிள்ளையா நாள் ஆக்கி விட்டுருவாங்க. கவனமாக இருக்கணும். சண்டை பிடிப்பாங்க, தோல்ல கை ஓட்டு போவாங்க. மிச்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப காரியத்தில். ஆனபடினால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறது நல்லது, கூடாது நான் சொல்லுகிறேன். அந்த குணாதிசம் தான் நல்லது. உடனே 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 மறக்க வேண்டும். காலையிலே பாவம் செய்தாலும் சூரியன் அஸ்தமிக்க முதல் நீ கோபம் தணிய வேண்டும். சூரியன் அஸ்தமிக்க முதல்ல, சூரியன் மறைய முதல் கோபம் மறைந்து விடும். அதுதான் குடும்பம். காலையில் சண்டையாக இருக்கும், சூரியன் மறைய முதல் அதெல்லாம் மறந்துட வேணும். ஆனபடியாக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சபைக்குள்ளே இருக்கும்போது, நாங்கள் ஒரு இதுக்குள்ளே இருக்கும்போது, ஒரு பேழைக்குள்ளே இருக்கும்போது, வெளியிலே இதை விட அதிகமான பிரச்சனை உண்டு என்று சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். பேழைக்கு வெளியில் நீங்கள் காலை வச்சால் நீங்கள் மறித்து விடுவீர்கள். கர்த்தர் சொல்ல முதல் அந்த பேழைக்குள்ளே எந்த மிருகம் வெளியில போச்சதோ அது மறித்து போகும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே பாருங்க, அத்தனை நாள் இருந்து அத்தனை நாள் உள்ளுக்குள்ள இருந்த கர்த்தர் சொல்லுகிறார், வெளியே போங்கள். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ சபைக்குள்ள, நீ பேழைக்குள்ள போகும்போது என்ன சிந்தனையோடு போனாய் யோசிச்சு பாரு. சபை பேழைக்குள்ள வரும்போது பருகி பெருகவா போனாய்? இல்லை, பருகி பெருக சபைக்கு அவர் பேழைக்குள்ள எடுக்க. இன்றைக்கு நாங்கள் சபைக்கு வந்தால் பருகிறோனும், பெருகிறோனும், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், பணம் குடிக்கிறோனும், வேலை பெருத்திரோனும், சபைக்குள்ள வரைக்குள்ள நிற்கிறோம். ஆண்டவர் எப்ப சொன்னார் தெரியுமா? சபையை விட்டு நீ வெளியில போகக்குள்ள, கஷ்டப்பட்டு நெருக்கப்பட்டு உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் சமாளித்து நீ வெளியில போகக்குள்ள, இதுக்குள்ள இருந்து கர்த்தருடைய வெளியில அனுப்பும்போது, உன்னுடைய நித்தியத்துக்கு நீ போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது, ஆண்டவருடைய வருகைக்கு போகும்போது நீ பலுகி பெருகுவாய். இதுக்குள்ள அல்ல. கர்த்தருக்கு பிரியமான பேழைக்குள்ள போகும்போது நீ எப்படி இருந்தாய் என்று சற்று சிந்தித்து பாரு. இப்ப நீ எப்படி பேழையை விட்டு வெளியே வருகிறாய் தெரியுமா? வெளியே வருகிற போது உனக்குள்ளே அவ்வளவு அந்த பேழைக்குள்ள இருந்த அத்தனை காரியங்களிலும் ஒரு விடுதலை. முதலாவது கையை எடுத்திருப்பான் மூக்காது, ஐயா ஒரு விடுதலை, எவ்வளவு நல்லா இருக்கு. உண்மையிலே உண்மைதான். அவன் வெளியில வருகிற போது, பேழையை விட்டு வெளியே வரும்போது அவனுக்கு எல்லா விதத்திலேயும் அவனுக்கு சந்தோஷம். அவன் என்ன செய்கிறான்? வெளியே வந்து அவன் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்போது போய் நீங்கள் எல்லாரும் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பிக் கொள்ளுங்கள். இப்ப நோவா முற்றிலும் மாறின ஒரு மனுஷனாய் வருகிறான். நோவா வெளியில வந்த உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் வெளியில வந்த உடனே அவன் செய்த ஒரு காரியம், அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். 20வது வசனம். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். இவ்வளவு காரியம் செய்து வெளியில இறங்கினவன் ஓடி போய் நல்ல ஃப்ரெஷ்ஷா இலைகளை வாங்கி சாப்பிடுவோம், இலைகளை பிடிங்கி சாப்பிடுவோம், பழத்தை சாப்பிடுவோம், ஃப்ரெஷ்ஷா நினைச்சானா
முதலாவது தன்னை பாதுகாத்த அந்த பேழையில் இருந்து என்னை பாதுகாத்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தினான். முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டினான். எத்தனை நெருக்கங்கள் மத்தியிலே இருந்தாலும் என்னை தேவன் பாதுகாத்தார் என்று சொல்லி அவருக்கு நன்றியை செலுத்துவதுதான் எங்களுடைய முதலாவது காரியமாயிருக்கும். நாங்கள் அந்த சபைக்குள்ள இருந்து எந்த அளவுக்கு நாங்கள் உருவாகிறோமோ, ஒரு சபைக்குள்ள இருந்து எந்த அளவுக்கு தேவனை நெருங்கி சேர்க்கிறோமோ, பேழைக்குள்ள அவன் இருந்த நாளெல்லாம் தேவனோடு சேர்ந்தபடியால் அந்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற இருதயம் அவனுக்குள்ளே வந்தது. அவன் என்ன செய்தானா? முதலாவது பலிபீடத்தை கட்டினான். கர்த்தர் என்னை காத்து கொண்டார், அவருக்கு ஒரு நன்றி செலுத்த வேண்டும். பழைய ஏற்பாட்டின்படி நியாய பிரமாணங்களின்படி பலிபீடம் கட்டி அதிலே பலியிடுவார்கள். இவன் செய்த அடுத்த வேலை என்ன தெரியுமா? இந்தவன் இதுக்கு மத்தியிலும் அந்த சிறிய இடம், அவனுக்கு கிடைச்ச சிறிய இடத்துல நிறுக்கப்பட்டு வந்தவன் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் திறந்து விட்டால் அவன்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு மிருகம் தான் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், பலகி பெருகுங்கள், பெருக்குங்க, எல்லாம் மிருகங்களும் எல்லாம் பலகி பெருகணும். அந்த மிருகத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. சுத்தமான சுத்தமானதில் தான் தெரிஞ்செடுத்தார். அந்த அசுத்தமான மிருகமும் அதுக்குள்ள இருந்தது. அதில் இருக்கு அசுத்தமான. ஆண்டவருக்கு கொடுக்கும் போது சுத்தமான பலியை கொடுக்க வேண்டும். சுத்தமான பலி ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய என்ன பலி? சுத்தமான பலி. உங்களோட வாயின் பலி எங்க சுத்தம் இருக்கணும்? இருதயத்திலே சுத்தம் இருக்க வேண்டும். ஒருவன் ஆராதிக்கும் போது உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அந்த பலிகளிலே வித்தியாசம் உண்டு. நாங்கள் மற்றவர்களோடு இணைந்து அந்த பலியை கொடுக்க வேண்டும். அவன் சுத்தமான இடத்துல கொஞ்சம் தான் சுத்தமானது, கொஞ்சம் தான் வந்தது, அதிலேயும் கொஞ்சத்தை எடுத்து பலியிடலாம். நோவா இறங்கி சுத்தமான மிருகத்திலே அவன் பலிகளை கொடுத்தான். எங்களுடைய வாயின் உதட்டின் பலிகள் அல்லது நீங்கள் சபையில் ஒரு காணிக்க போட்டால் கூட அது சுத்தமான காணிக்கையாக போடுங்க. அது சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லாட்டி போடாமலுக்கு விட்டுடுங்க, அது பரவாயில்லை. ஏனென்றால் நீங்கள் போடுறது பிரயோஜனப்படாது. உங்களுக்கு சபைக்கு பிரயோஜனப்படும். நீங்கள் களவெடுத்து கொண்டு வந்து போடுங்க, 1000 பிராயங்கள் சபைக்கு பிரயோஜனப்படும், உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அதுதான் நான் சொல்கிறேன். நாங்கள் சுத்தமானதாய் 5 பிராயம் போட்டாலும் சுத்தமானதாக போட்டு பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். 1000 பிராயம் போட்டாலும் பலன் கிடைக்கும். இதை விளங்கித்தான் நாங்கள் எப்போதும் சபையிலே செய்கிற காரியங்கள் செய்ய வேண்டும். நான் காணிக்கையை குறித்து சொல்ல வரையில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய பலிகள், எங்களுடைய வாசிப்புகள், வேத வாசிப்புகள், ஜெபங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். விண்ணப்பம் சொல்லுன்னு சொன்னால் சுத்தமான விண்ணப்பமாக இருக்கணும். தேவ சமூகத்திலே பலிபீடத்திலே கொண்டு வந்து வைக்கிற அத்தனையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு பிரியமானவர்களே, அவன் 17ஆம் வசனம், அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்திக்கப்பட வேண்டும். என்னுடைய உழவுதான் இருக்கு, இதை பெருக்கிறது தான் நான் பார்க்குறேன். அதையும் கொண்டே ஆட்டோட்டை கொடுத்தாங்க சரி வரும். நாங்கள் சில கூட அப்படி நினைக்கிறோம். நீ கர்த்தர் சமூகத்திலே எதை வைக்கிறையோ அதை கர்த்தர் உனக்கு பெருக்கி கொடுப்பார், பல மடங்காய் பெருக்கி கொடுப்பார். ஆமென். ஆனபடியால் ஏன் என்று சொன்னால், இந்த பேழையை உண்டாக்கினது ஆண்டவர், இந்த பேழையில் எங்களை கொண்டே வைத்தது ஆண்டவர், எங்களோடு கூட அத்தனை மிருகங்களையும் வைத்தது ஆண்டவர். அந்த சுத்தமான அந்த மிருகங்கள் தேவனுடையது, தேவனுடையத்தான் தேவனுக்கு கொடுக்குறோமே தவிர பேழையை நான் கட்டினதுக்கு அது என்னுடையது அல்ல. அந்த சிந்தனை வர வேண்டும். எங்களுக்கு அந்த சிந்தனை வர்றதில்லை. இன்றைக்கு ஆத்துமாக்கள் என்னென்று ஆத்துமா சொல்கிறாங்க தெரியுமா? எனக்கு ஆத்துமா தேர்றோம், எந்த சபைக்கு ஆத்துமா தேர்றோம், இந்த சபைக்கு ஜனங்கள் தேர்வாம். இல்லை, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் ஜனங்களை சேர்க்க வேண்டும். எங்களுக்கு ஒரு நாளும் ஆத்துமாவை சேர்க்க வேண்டாம். ஒரு சிலர் இது என்னுடைய ஆத்துமா, இது நான் கொண்டு வந்த ஆத்துமா, பிரயோஜனமே. அது ஒன்றும் போகாது, ஒன்றும் கரையேறாது, அது நிற்கவும் மாட்டேங்குது. அப்படி நினைக்கவே வேண்டாம். தேவ ராஜ்யத்துக்கு, தேவனுடைய மனவாட்டி சபைக்கு ஆக்கள் சேர்க்க வேண்டும். இஞ்ச ஆக்கள் சேர்க்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானே,
கர்த்தர் பெருகும்படியான ஆசீர்வாதத்தை சொன்னார். இவனோ அங்கே அதிலே வைத்தார். இவன் வைக்கிற போது அவன் யோசிக்கவே இல்லை, அவனுக்கு எந்த ஐடியாவும் வரையில. கர்த்தர் எனக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, மருமக்களை ஜீவனோடு வைத்தபடியால் அவருக்கு ஒரு நன்றி பலி செலுத்துவோம். சுத்த மிருகங்களை கொண்டு வந்து நன்றி பலி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எங்களுடைய வேலை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தது. இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் இன்றைக்கு இருக்கிறது காரியம், உங்களோட ஒரு கார் இருக்குதா, ஒரு வீடு இருக்குதா, அல்லது குடும்பம் இருக்கா, உங்களோட மனைவி, உங்களோட கணவன் கர்த்தர் கொடுத்தது. இல்லாமல் இல்லை. உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் பெருமையாய் எந்த பிள்ளைன்னு சொல்றீங்க, உங்களோட பிள்ளை தான். ஆனால் அதை தந்தது யாரு? கர்த்தர். கர்த்தர் கொடுத்தால் தான் எல்லாம் கர்த்தர் கிருபையாய் மனம் நிரம்பி எங்களுக்கு கொடுத்தது. எங்களுக்கு கொடுத்தது கர்த்தர் கிருபையாய். ஆனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்னுடைய கெட்டித்தனமோ, என்னுடைய படிப்போ, என்னுடைய ஞானமோ கிடையாது கர்த்தருக்கு பிரியமானவர்களே. நோவா முதலாவது என்ன செய்தான்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அதில் அர்த்தம் அவன் நன்றியுள்ளவனாயிருந்தான். இரண்டாவது, அவன் சுத்தமான பலிகளை, சுத்தமான மிருகங்களை பலியிட்டான். இருதயத்தில் ஆழத்தில் இருந்து, உண்மையிலே உத்தமத்திலே இருந்து, ஆவியிலே இருந்து தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அவன் வந்த இடத்தை நினைத்து பார்க்கவே இல்லை. எவ்வளவு நெருக்கமாயிருந்த நினைத்து பார்க்கவில்லை. இவ்வளவு மனம் இருந்ததை நினைத்து பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒருவன் அந்த நல்ல உள்ளத்திலே அவன் வந்து செய்த அந்த பலிகள், அவன் என்ன நடந்தது தெரியுமா? 21ஆம் வசனம். அது சுகந்த வாசனையாயிருந்தது. அவனுடைய அந்த பலிகள் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்ததாம்? சுகந்த வாசனையாயிருந்தது. ஒரு சிலர் பாடுற போது கழுத கத்துற மாதிரி எங்களால் தாங்கவே இல்லை. போய் வாயை மூடின மாட்டு பார்ப்போம். ஆனால் அவன் நல்ல இருதயத்தோட, நல்ல எண்ணத்தோட, நல்ல உதத்தோட நன்றி பலி செலுத்தினால் கர்த்தர் அதை என்னென்று ஏற்றுக்கொள்கிறாராம்? சுகந்த வாசனை. நாங்கள் இனிமையா பாடக்கூடும். என்னுடைய உள்ளத்தில் இருந்து பாடாட்டி, என்னுடைய உள்ளத்தில் இருந்து அந்த இசை வராட்டி அது கர்த்தருக்கு இனிமையா இருக்காது. அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையா இருக்காது. கர்த்தருக்கு எனக்கு நோவாக்கு கிட்ட போயிடாது. ஆட்டு மனம், மாட்டு மனம், மிதுக மனம். ஆனால் கர்த்தருக்கு அவனிட்ட பலி எப்படி இருந்தது? இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படியும் இருக்கலாம். இந்த வாழ்க்கையில நாங்கள், இந்த பூமியின் வாழ்க்கையில எப்படியும் இருக்கலாம். மற்றவர்கள் இருக்கிற மாதிரி ஹைஃபையா இல்லாமல் இருக்கலாம். எங்கள்கிட்ட வீடுகள் இல்லை, பணம் இல்லை, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கலாம். ஆனால் உன்னுடைய பலி, உன்னுடைய வாயின் பலி, உன்னுடைய நன்றி பலி, உன்னுடைய இருதயத்தில் இருந்து உண்மையோடு உத்தமத்தோடு வருமாயிருந்தால் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனை. சுகந்த வாசனை. அப்ப மாம்சத்தில் எங்களுடைய துதிகள் நாங்கள் எப்போதும் மனிதரோடு ஒப்பிட பார்க்கிறோம். மனிதனுடைய துதியோடு ஒப்பிட பார்க்கிறோம். வேண்டாம். நீங்க ஒரு நாள் அதை செய்யாதீங்க. மனிதனுடைய துதியோடு ஒப்பிட்டு பார்த்துடாதீங்க. அது வேண்டாம். உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதித்துப்பார். அதுதான் சுகந்த வாசனை. அதன் நிமித்தம் தான். ஏனென்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்ன அந்த சுகந்த வாசனை அப்படியே போனது. கர்த்தர் முகர்ந்து கொண்டார். அதுக்கு அடுத்தது வாசிங்க. இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சாபமே எடுத்து போட்டார். ஒரு துதியில உள்ள வல்லமையை பாருங்க. ஒரு துதிக்கிற, உங்களோட உண்மையாய் துதிக்கிற வேளையிலே, உண்மையாய் உங்களுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு வார்த்தை வந்து தேவனை மைப்படுத்துகிற வேளையிலே உங்களுக்கு இருந்த சாபமே போச்சு. திருப்பி வாசிங்க. பூமியை சபிப்பதில்லை. ஏன் சபிப்பதில்லை? மனுஷன் என்ன செய்தான்? கர்த்தருடைய பலி செலுத்தினான். அது சுகந்த வாசனையாயிருந்தது. சபிப்பதில்லை. நோவாவின் நிமித்தம் என்னத்தை சபிக்கவில்லை தேவன்? பூமியே சபிக்க. இதுல ஒரு ஆள் நீங்க சரியா நடந்தீங்களா இருந்தால், இதுக்குள்ள ஒரு ஆள் சரியா இருந்தால் இதுக்குள்ள ஒருவர் பின்னாலும் சாபம் வராது. அதான் சத்தியம். அது அர்த்தம் என்ன? நாங்கள் ஒருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாக இல்லை. ஒருவர், நானும் இல்லை, நீங்கள். எல்லாருக்குள்ளே மாம்சம் இருக்கிறது. எல்லாருக்குள்ளே மாம்ச குணாதிசயம் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் மாம்சமாய்த்தான் இருக்கிறோம். அதை விட்டு நாங்கள் வெளியே வரத்தான் இந்த சபை எங்களுக்கு தேவைப்படுது.
இந்த வார்த்தை எங்களுக்கு தேவைப்படுது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை சிறிய இடத்திலே வைத்து உருவாக்குகிறார். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்குள்ளே ஒரு முதிர்ச்சி வர வேண்டும். கர்த்தர் கதவை திறந்து சொல்வார், இறங்கு போ, வெளியில போய் எங்க ஒரு இடத்துக்கு 2 இடத்துக்கு அங்க போய் இங்க போய் இல்லை, எங்க போட்டான் உலகம் முழுவதும் போ, எங்கேயும் போ. ஆனால் நீ பலப்பட்டு இல்லாட்டி நீ மரித்து போவாய். பாருங்க, ஒரு பிள்ளை கற்பத்தில் உருவாக்குறதுக்கு 9 மாதம் காலம் வச்சிருக்கு. 9 மாதம் வச்சிருக்கா இல்லையா? ஆனால் அந்த பிள்ளை ஒரு கொஞ்சம் கிழமைகளில் முழு பிள்ளை ஆகிடும். அது தெரியும் தானே, முழுவதும் உருவாகிடும். ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வளர்கிற ஒன்று தான், ஒரு ஒன்றும் இல்லை, முழு உருவம் இருக்குது. நீங்கள் 3 மாதம் மேலே போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு உருவம் தெரியும். எனக்கு தான் கை வந்துட்டு, கால் வந்துட்டுது, கண் இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது. 5 மாதத்தில் நான் விட்டுவார்கள் வாங்கிட்டுட்டா தாயை விட்டு நடக்கும் அந்த பிள்ளை. யோசிச்சு பாருங்க, உனக்கு நியமித்தது 9 மாதமோ 10 மாதமோ அது இருக்கவே வரும். எனக்கு நீங்கள் லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் லட்சிக்கிறீங்க, கதைக்கிறீங்க, பேரியன் போடுங்க. நான் எப்போ இந்த தண்ணிக்குள்ளே தான் விளக்குறேன், தேவையாக இருக்குது, இறங்கிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? அவுட். இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது ஒரு இடத்துல இரு, நல்லா கர்த்தர் உன்னை பலப்படுத்தி நல்லா எல்லாம் உருவாகிட்டீங்க. அது உண்மை. கண் வந்துட்டு, வாய் வந்துட்டு, கை வந்துட்டு, கால் எல்லாம் வந்து உண்மை. ஆனால் கர்த்தர் உங்களை திறந்து உங்களை போக சொல்லு. கர்த்தர் போக சொல்லி இருந்து பாரு. அப்போதான் கர்த்தர் சரியாக வழி நடத்துவார்.